சென்னை துறைமுகத்தில் கார் கடலில் மூழ்கிய நிலையில் கடற்படை வீரர் மீட்கப்பட்டிருக்கிறார். ஓட்டுநரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், தற்போது மீட்கப்பட்ட அந்த கடற்படை வீரரின் உடல்நலம் எப்படி இருக்கிறது? மேலும் கடலில் மூழ்கிய அந்த ஓட்டுநரை மீட்பதில் என்ன சிக்கல்? காலை முதல் அதிகாலை முதல் மீட்பு பணி நடைபெறுகிறது. தற்போது எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? பாலா, சென்னை துறைமுகத்தில் நேற்று சரியாக இரவு 7 மணி அளவில் கடலோர காவல்படையைச் சேர்ந்த ஜோகேந்திர கண்டா, அதே போல அவர் கடலோர காவல்படை ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது தற்காலிக ஓட்டுநர் முகமது ஷகி இவர் அழைத்து சென்றிருக்கிறார். ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் கார் விழுந்ததில் ஜோகேந்திர கண்டா காரினுடைய கண்ணாடியை உடைத்து நீச்சல் அடித்து வெளியே காயத்துடன் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் முகமது ஷகி என்ன நிலை ஆனார் என்று தெரியவில்லை. நேற்று 7 மணியிலிருந்து தொடர்ந்து அவங்க தொடக்கத்தில் கடலோர காவல்படை அதிகாரிகள் இரவு தேடி அந்த காரை மட்டும் மீட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ தேடும் பணி தற்போது நடைபெறவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நேற்று இரவே அந்த காரை மீட்கும் போதே உடனடியாக இந்த தேடும் பணியை தீவிரப்படுத்தணும் இந்த உறவினர்கள் வேண்டுகோள் முன் வச்சாங்க. ஆனா அதிகாலை தேடப்படும் என்று குறிப்பிட்ட அதிகாரி சென்ற பிறகு அதன் பிறகு இன்னொரு தற்போது வரையும் யாரும் தேட வரவில்லை என்று அவருடைய பெற்றோர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஏன் காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு பேசுவதற்காக அவங்க பெற்றோட இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். அம்மா, நீங்க நேற்று இரவே இங்க வந்துட்டீங்க, அதிகாரி தரப்புல என்ன சொன்னாங்க சொல்லுங்க. தேடிட்டு இருக்காங்க, உள்ள தேடிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு ஆளை மீட்டு எடுத்துட்டாங்க. கார் எடுத்த உடனே எல்லாரும் எஸ்கேப் போயிட்டாங்க. அப்போ என் பிள்ளைய விட கார் முக்கியமாயிடுச்சு அவங்களுக்கு. இது வரைக்கும் 10 மணிக்கு வருவேன்னா இதெல்லாம் இங்கே விருந்தாக்கா கூப்பிட்டுருக்காங்க அவங்கள. இன்னும் 10 மணிக்கு வருவேன்றது என் பிள்ளையோட இது என்னாச்சு தெரியாம நாங்கள் பெற்றோம். நான் தவிச்சிட்டு இருக்கிறேன், அவங்க பொண்டாட்டியாக தவிச்சிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு வருவேன்னா அது என்ன டைம் என்ன சொல்றது? அவங்க தயவு செஞ்சு சிஎம் ஸ்டாலின் சார்கிட்ட இந்த தகவல் போகணும். நான் அவங்கள்ட்ட மனு கொடுக்கணும். நான் இது உடனே நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளையோட நிலைமை என்னாச்சு எனக்கு கண்டிப்பா தெரியணும் சார். என் பிள்ளை வேணும் சார் எனக்கு. அவங்க வீட்டு பிள்ளை இருந்தா அந்த மாதிரி விட்டுருவாங்களா? என் பிள்ளை இருந்தாலும் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. காரை முக்கியம். காரை எடுத்தவங்களுக்கு என் பிள்ளை எடுக்க தெரியாதா? சொல்லுங்க. காரை எடுத்துட்டு இருக்காங்க. காருக்கு உயிரா இருக்குது. கார் போன வேற கார் வாங்கிக்கலாம். என் பிள்ளை வாங்க முடியுமா என்னால? என் பிள்ளைய தேடும். கார் எடுத்த உடனே எல்லாருமே எஸ்கேப் போயிட்டாங்க சார். அந்த இடத்துல இருந்து யாருமே இங்க இல்ல. காலையில 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் யாருமே வரல. கார் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க. கார் எடுத்துட்டாங்க, அதுல உள்ள இன்னொருத்தர் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே எஸ்கேப் போயிட்டாங்க. சொன்னா இது மேல் பார்க்க முடியாது. காலையில 6 o'clock நாங்க வந்துடுறோம். நாங்க 6 o'clock நாங்க நைட் எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். நான் இது வரைக்கும் யாருமே வரல. போன் போட்டா 10 மணிக்கு வருவாங்க. 10 மணிக்கு வருவாங்க. நான் 10 மணிக்கு என் பிள்ளை அது வரைக்கும் என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? காருக்கு உள்ள இது கூட என் பிள்ளைக்கு கொடுக்கலையா? இல்ல திடீர்னு எனக்கு இப்ப காலையில இப்ப நெஞ்சு வலிக்குது. எனக்கு ஏதாவது ஆச்சு எனக்கு என் உயிர் கூட அங்க உத்தரவாதம் கொடுப்பாங்களா? தயவு செய்து ஸ்டாலின் சார் நான் பாக்கணும். நானே ஸ்டாலின் சார் நானே மனு கொடுக்கணும். நானு கார் கம்பெனி ஓனர் யாரோ அவர் வர சொல்லுங்க. காரை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாரு அவரு. கார் கம்பெனி ஓனர் யாரோ வர சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 தொடக்கத்துல தேடினாங்க. அவர் ஒரு மீட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. இப்ப திரும்பி காரை மீட்டிருக்காங்க. அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்க? உடனே என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. உடனே கார் ஓனர் வரணும், இங்க அவர் வரணும், தேட வரணுங்க, தேடங்க வரணும். சார் தேடினா தானே சார். நேத்து ஆயிடுச்சு சார். நேத்து தேடினாங்க. நைட்டே தேடி வெளியே எடுத்து தான் ஆகணும். விட்டுட்டு இல்ல காத்தால வாங்கினா இதெல்லாம் சொல்றப்ப இருப்பா சார்? காத்தால 6 மணிக்கு சொன்னாங்க. 6 மணிக்கு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே ஒரு ஆள் கூட வரல. 10 மணின்னா என்ன சார் அது? நீங்க உள்ள போயிட்டு வந்தீங்க, காலையில போயிட்டு வந்தீங்க, நேற்று இரவு போயிட்டு இருந்தாங்க, இப்ப காலைல கூப்பிட்டாங்க, என்ன சொன்னாங்க? அதாவது நேற்று காரை வெளியில எடுத்துட்டோம், அவர் தம்பி கிடைக்கல, ஸோ இப்போ தேடிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. திருப்பி என்ன சொன்னாங்க, இருட்டிடுச்சு, காலையில் 6 மணிக்கெல்லாம் தேட ஆரம்பிச்சிருவோம்னு சொன்னாங்க. காலையில் 6 மணிலேருந்து நிற்கிறோம், இங்கே தான் நிற்கிறோம். ஒருத்தர் கூட இன்னும் தேட ப்ராசஸ் ஆரம்பிக்கலை. மணி 10 ஆயிடுச்சு. இப்போ கேட்டால் ஸ்கூபா டிரைவர் இல்லை, வந்துட்டு இருக்காங்க 1/2 hour 15 minutesன்னு சொல்லி காலைல 6 மணிலேருந்து இப்போ 10 மணி வரைக்கும் அதை தான் சார் சொல்கிறாங்க. பாலா, நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது கடல்ல நேற்று மாலை 7 மணிக்கு உயிரிழந்த உள்ளே விழுந்திருக்கார். அதில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்திருக்கு. அதன் பிறகு இன்னும் வரையும் நடக்கிறத அப்படின்னு உறவினர்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. உடனடியாக அவரை மீட்கக்கூடிய பணியை வேகப்படுத்த வேண்டும் என்று அவங்களுடைய உறவினர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. பாலா, கடலுக்குள் விழுந்த காரை மீட்டவர்கள் தன்னுடைய பிள்ளையை மீட்கவில்லை என்ற அந்த தாயின் ஆதங்கத்தை
புரிந்து கொள்ள முடிகிறது. அரசு நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு அவரின் உடலை மீட்டு தர வேண்டும். தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.